1, 2, 3. ஃபைனலாக நம்ம ஒன்றரை உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்த உடனே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸ் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரம் இங்கே இருக்குது. ஸோ அந்த இயந்திரத்தை நீங்களே பாருங்க. ஃபேனை பாருங்க, 3 லட்சம் ரூபாய் இந்த ஃபேனு. இதை பார்க்க தான் ஒன்றெல்லாம் 1500 டிக்கெட் போட்டு வந்துருக்கோம். 1500 டிக்கெட்டு, ஆனால் 1050 ரூபா தான் டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கோம். காசு தரல. ஆமாங்க, 11 மணிக்கு தான் ஸ்டார்டிங்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கா? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஸோ எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க. என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? ஓகே, இப்போ உள்ளே போயிட்டா அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on through the wastelands, through the highways, and on we'll go. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம ஒண்டர்லா போயிட்டு வெளியவே வந்தாச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் செம்ம டயர்டு கார்த்தி, செம்மையாக டயர்டாக இருக்குது. எனக்கே தூக்கம் வருது. தூக்கக்கூடாது, போய் சொல்லிட போகிறான். ஸோ ஒவ்வொரு ரைடுமே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. புதுசாக வேறு நிறைய ரைடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து இப்போ வெளியே வந்தாச்சு, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா, வழக்கம் போல தான் எப்பயும் போல ரூம் எடுத்து தங்க போகிறோம். தங்கிட்டு பக்கத்தில் லூலு மால் இருக்குது. ஸோ அங்கே போக போகிறோம். கஃபே இருக்குது. கிஷோரோட அப்பாவோட ஃப்ரெண்டு கடை தான். ஸோ அங்கேயும் போய் நம்ம ஏதாவது வாங்கலாம். நம்ம போக போகிறோம். ஒரு காஃபி ஃப்ரீ. ஆமாம், ஃப்ரீலாம் இல்லை, சும்மா கொடுப்பாங்க. ஃப்ரெண்டு தான். ஸோ அங்கேயும் போக போகிறோம். வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். மதன் மாதிரி ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம போய் ரூம் எடுத்து தங்கிட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், ஏன்னா செம்ம டயர்டு. இப்போ வண்டியில் போகிறப்பே தூங்கினாலும் தூங்கிடுவோம். தூங்கிட்டான், அவ்வளோதான். The next day. Hi guys, செகண்ட் டே, 2வது நாள் ஆகிடுச்சு. நேற்று குரூப்பில் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன என்ஜாய்மெண்ட்னா போய் தூங்கிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் எந்திரிச்சு எங்கே போயிட்டுருக்கோம்னா பீஸாவை போயிட்டுருக்கோம். நைட்டு டின்னருக்கு வந்து ரொம்ப அலைய வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா இங்கே பக்கத்தில் எங்கேயுமே ஹோட்டலே இல்லை. இட்லி தோசை எதுவுமே கிடைக்கல. இடியாப்பம் தான் கிடச்சிது, அதுவும் காஞ்சி போயிருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 4-5 கிலோமீட்டர் போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். இங்கே எங்கேயாவது ரூம் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரூம் போடுங்க. இப்போ வாங்க டீ சாப்பிட போகலாம். நேற்று நைட்டு ஹோட்டல் தான் இல்லைன்னு நினச்சோம். இப்போ பாருங்கள், டீ கடை கூட இல்லாமல் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இன்னும் டீ கடை கூட திறக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் மெயின் ரோடுக்கே வந்துட்டோம். எங்கேயாவது டீ கடை இருக்குமா தெரியல. நல்ல டீ கடை இருக்கா? அங்கே போவோம். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போனால் நல்ல டீ கடை இருக்குன்னு சொல்கிறாரு, பார்க்கலாம். பிஸ்தா டீ, வெண்ணிலா டீ, பட்டர் ஸ்காட்சு, சாக்லேட்டு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு புதுசாக இருக்குது. பிஸ்தா டீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 பிஸ்தா டீ வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல, வரட்டு பார்க்கலாம். கார்த்தி, உங்கள் கூட வந்தவங்க ஆளக்கலாம், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் டீ சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப பிஸி மேன் இல்லை, கன்ஜன்மெண்ட்ஸ். டீ சாப்பிட்டா காசு செலவாகுங்க. டீ கூட சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க. இந்த பிஸ்தா டீ வாங்கியிருக்கோம். எவ்வளோ 40 ரூபா சொல்ல போகிறாங்களா, 50 ரூபா சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. இதே அவங்க வந்து பிஸ்தா டீ குடிச்சிட்டு 40 ரூபா சொன்னாங்கன்னா வயிற்று அடிச்சுப்பாங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வரல, டீ வரல. பிஸ்தா டீன்றதுனால கொஞ்சம் லேட் ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு டீ வரல. என்னென்ன பண்ணுறா பாருங்க. எப்போ தான் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரவுசர் மட்டும் போட்டு வெளியே வந்துருக்கேன்.
எங்க படிக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ அட பாவிகளா ஐயோ பிஸ்தா டீ கிரீன் கலர்ல இருக்கு. எப்படி டேஸ்ட் இருக்குன்றத குடிச்சு பார்த்துட்டு சொல்றோம். குச்சி தான் கொடுத்துருக்காங்க கத்தி. நீ கலந்து விட்டு குடிக்கிறது போல. நக்கு செத்த பையன். இது டீயே கிடையாது. ஐஸ்கிரீம் தான் சூடு பண்ண மாதிரி இருக்கு. கலக்கி குடிக்கணுமா? நம்ம கலக்கிடுவோம். அப்போ எதுக்கு டிசைன் போடுறாங்க? ஏய் அப்படியே குடிக்கிறது, அப்படியே குடிக்கணும். இவன் ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டு இருக்கான். ஏய் இப்போ இப்போ இருக்கு. ஓகே வேற லெவலில் இருக்கு. அந்த மேலே இருக்க நுரைய நம்ம சாப்பிட்டனால சரியா தெரியல. இப்போ எப்படி அந்த குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தெரியுது? கீழே நிறைய கட்டி கட்டியா டீக்குள்ள ரொம்ப கட்டியா இருக்கு. அதான் பிஸ்தா உள்ள பிஸ்தா போட்டிருக்காங்க. சேட்டா 3 பாதாம் டீ. பாதாம் இல்ல பிஸ்தா டீ 3 பிஸ்தா டீ. வெளியில போல எவ்வளோ? 75 ரூபா. ஒரு டீ 75 ரூபாயா? மொத்தம் 3 டீ 75 ரூபா. 3 டீயே 75 ரூபா தானா? பரவாயில்ல. A few minutes later. கேரளா வந்துட்டு இதை மட்டும் பண்ணாமல் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அழைப்பு உங்களை தேடி வரும். லாட்ரி டிக்கெட்லாம் விற்கிறாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே அது அந்த பிளாட்ஃபார்ம்லேயே போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. லாட்ரி டிக்கெட் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கலாம். சேட்டா ப்ரைஸ் எவ்வளோ சேட்டா? இது ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ? இதில் போட்டிருக்கோம் 80 லட்சமா? பரவாயில்ல. ஐயோ இந்த ஒரு டிக்கெட்டு நமக்கு விழுந்துச்சுன்னா 80 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஸோ நாங்கள் தமிழ்நாடு, அங்கே பேன் இது பேன் லாரி டிக்கெட். இதெல்லாம் பாருங்கள் 12 கோடி. வா இதுவும் 12 கோடி. எல்லாமே 12 கோடி. காசு தருவாங்க. என்னது காசு தருவாங்களா கத்தி ஜெயிச்சா கண்டிப்பாக காசு அக்கௌண்ட்லேயே போட்டு விட்ருவாங்க. அக்கௌண்ட்டுக்கு வந்துடுமா ஜெயிச்ச அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். நேற்றுக்கான வின்னிங் அமௌண்ட்டு இந்த நம்பருக்கெல்லாம் 500 ரூபாய் கிடச்சிருக்கும். செகண்ட் ப்ரைஸ் பாருங்கள் 100, 1000, 10,000, லட்சம் 10 லட்சம். செகண்ட் ப்ரைஸ் வந்து 10 லட்சம். அந்த நம்பர் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 70 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸு. நம்மளும் எதாவது வாங்கி பார்க்கலாமா? ஒரு டிக்கெட் எவ்வளோ சேட்டா? 40 ரூபா. இது 12 கோடிக்கானது 300 ரூபாயா ஒரு டிக்கெட்டா? ஆ விழுகுமா? இது வாங்கினா விழுகுமா? இதெல்லாம் 30 ரூபாயா? இதெல்லாம் 40. நல்ல ப்ரைஸ் விழுகிற மாதிரி ஒரு நம்பர் கொடுங்க. ஒரு டிக்கெட் கொடுங்க. விழுகுமா? இது விழுகுமா? இப்போ வின் பண்ணலாமா? ஸோ நம்ம அந்த டிக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். சேட்டா இது ரிசல்ட் எப்போ காணும்? ரிசல்ட்டு வைக்கிட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு ரிசல்ட் ஒரு 4 மணிக்கு. நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து 80 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். கிடைக்குதா இல்லையான்றதை ஈவினிங் பார்க்கலாம். நம்ம அலைய தேவையில்ல. 3 மணிக்கு வந்தால் இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. செல்லாது இந்த காய் போகுமா? எங்கள் ஊரில் செல்லாது. இது போகுமா? இந்த காய் நம்ம ஊரில் செல்லாது. பட் இவங்க கொடுக்குறாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் பேன் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இங்கே மாற்றிக்கலாமா? இங்கேயே நம்ம மாற்றிட்டு போயிடலாம். நம்ம ஊரில் செல்லாது. இப்போ நம்ம ஊரில் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கேயே மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் சார்.